الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரில் முதல் வகுப்பு அல் குர்ஆனுடைய தஃப்சீர் விரிவுரை. அதில் இன்று நாம் பார்க்க போகின்ற அத்தியாயம் சூரத்துத் தகாசுர். இதற்கு ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் உடைய விரிவுரை விளக்கங்களையும் சேர்த்து நாம் பார்த்து வருகின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر. இந்த சூரத்து தகாசுர் 102வது அத்தியாயம். மக்காவிலே அருளப்பட்ட இந்த அத்தியாயம் 8 வசனங்களை கொண்டது. இதில் முதல் வசனம் அல்ஹாக்கு முத்தகாசுர். அல்ஹாக்கு முத்தகாசுர். இதில் நீங்க பாத்தீங்கன்னா அத்தகாசுர் என்ற வார்த்தை எங்களுக்கு கசீரண்டா என்னன்னு தெரியும். கசீரண்டா என்ன? அதிகம். கசீர் என்ற அரபு வார்த்தைக்கு பொருள் அதிகம். அப்ப தகாசுர் என்றால் அதிகப்படுத்திக் கொள்வது. தகாசுர் என்பது என்ன? அதிகப்படுத்திக் கொள்வது. அப்ப இங்க அல்லாஹு தஆலா எதை அதிகப்படுத்திக் கொள்வது என்று சொல்லல. எப்படி சொல்றான்? பொதுவாக அதிகப்படுத்திக் கொள்வது என்று பொதுவான வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்படுது. அதிகப்படுத்திக் கொள்வது என்று சொல்லும் போது இது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உலகத்துடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் குறிக்கும். உலகத்தோடு எதெல்லாம் சம்பந்தப்படுமோ, புரியுதா? பிள்ளைகளையாக இருக்கலாம், ஏனைய வசதி வாய்ப்புகளையாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பொதுவாக இது குறிக்கும். புரியுதா சொல்றது? இது நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னா, பொருளாதாரம் மட்டுமன்று இங்க அப்படி ஒரு பிரயோகம் வரல. புரியுதா? பொதுவாக எப்படி வருது? அதிகப்படுத்திக் கொள்வது. அல்ஹாக்குமு என்ற வார்த்தை இருக்குதானே, அல்ஹாக்குமு என்று சொன்னால் உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களை மூழ்கடிக்க செய்து விட்டது. புரியுதா சொல்றது? உங்களை பிஸியாக்கி விட்டது, இந்த மாதிரி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப நாங்க கூடுதலான விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம், ஏனைய விடயங்கள், அவைகளை அதிகப்படுத்திக் கொள்வது உங்களை எதை விட்டும் பராக்காக்கி விட்டது. அவர் இப்ப ஷேக் அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அவர் என்ன விளக்கம் சொல்றாரு? அதாவது நல்லா கவனிங்க. ஷகலக்கும் அம்மா ஹுலிக்தும் லஹு. நல்லா கவனிங்க, அழகான வார்த்தை. ஷகலக்கும் அம்மா ஹுலிக்தும் லஹு. நீங்க எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதை விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது. புரியுதா சொல்றது? நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ
அதை விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது. எதற்காக படைக்கப்பட்டீர்கள்? வஹுவ இபாதத்துல்லாஹ். அது என்ன? அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை வணங்குதல். அப்ப அல்லாஹுவை வணங்குதலை விட்டு உங்களை எது பராக்காக்கி விட்டது? சொல்லுங்க. உலகத்தை அதிகப்படுத்தல். எது அதிகம்? என்ன? உலகத்தை அதிகப்படுத்தல். அப்படித்தானே? எந்த ஒரு மனிதனை நீங்க எடுத்தாலும் அவனுக்கு உலக ஆசைகள் விடாது. உலக ஆசைகள் என்ன செய்யாது? விடாது. அவனிடத்துல என்ன செய்யுது? ஒரு தோற்றம் இருக்கிறதா, இரண்டாவது ஒரு தோற்றத்தை விரும்புவான். ஒரு வியாபாரம் இருக்கிறதா, இன்னொரு வியாபாரத்தை விரும்புவான். இன்னொரு வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புவான். இதுதான் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் மனிதனுடைய இயல்பை பார்க்கின்றோம், மனிதனுடைய யதார்த்தத்தை பார்க்கிறோம். அப்ப எனவே இங்கு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை விட்டு அவனை எது பராக்காக்கி விடுகிறது என்றால் இந்த உலகத்தை தேடுதல், உலகத்தை அதிகப்படுத்தல். இல்லைங்களா? அதாவது இதோடு போதும் என்று சொல்றவங்க இருப்பாங்க, மிக குறைவாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இதோட போதும், நான் வாழ போற வாழ்க்கைக்கு இந்த வசதி வாய்ப்புகளே போதும் என்று அப்படி நிறுத்திக் கொள்ளக்கூடியவங்க மிக குறைவு. பெரும்பாலும் மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது என்றால் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் அதிக. இப்ப நீங்க சிலரோட பேசி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்குது, நான் முடிச்சுட்டு என்ன செஞ்சிடறேன், தொழுகைக்கு வந்துடுறேன், முடித்து விட்டு வணக்க வழிபாடுகளுக்கு வந்து விடுவேன். இப்படி சொல்றவங்க நீங்க எடுத்து பாத்தீங்களா, இவங்களை உலகம் விடுமன்னு நினைக்கிறீங்களா? உலகம் விடுமன்னு நினைக்கிறீங்களா? விட. உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப நாங்க சவுதிக்கு வந்தோம், அப்படித்தானே? சவுதிக்கு ஆரம்பத்தில் வரும்போது என்ன நோக்கத்தில் வந்தோம் சொல்லுங்க, உங்களோட அனுபவங்கள். சவுதிக்கு ஆரம்பத்தில் 2 வருஷம் இருந்துட்டு போவோம். இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க, ஊர்ல கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை அடைச்சிட்டு திரும்ப போயிடுவோம் என்று வந்திருப்போம். இப்படி வந்தவர்கள் தான். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டிருக்கு. என்ன செய்யும்? ஒன்று போக ஒன்று, இப்படி ஒவ்வொரு விஷயமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அப்ப உலகம் விடுமா? விடாது. அப்ப ஒருத்தன் வந்து என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நான் என்ன செய்வேன், தொழுகைக்கு வந்து விடுவேன், வணக்க வழிபாடுகளுக்கு வந்து விடுவேன் என்றால் அது சாத்தியமா? சொல்லுங்க. சாத்தியமில்லை, அது விடாது. அதனாலதான் அறிஞர்கள் அழகான ஒரு கருத்தை சொல்வார்கள். என்ன கருத்து? அதாவது உனது வேலைகள் எல்லாம் முடியும் வரை மரணம் வெயிட் பண்ணாது. அப்படியா? புரியுது சொல்றது? உனது வேலைகள் எல்லாம் முடியும் வரை எது வெயிட் பண்ணாது? மரணம் வெயிட் பண்ணாது. அப்ப நீ என்ன செய்ய வேணும்? நீ உன்னை மறுமைக்காக, அந்த நிலையான வாழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டு நீ மரணத்தை எதிர்பார்த்தவனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? மரணம் வந்து எதற்கு வெயிட் பண்ணாது. இல்லைங்களா? நான் இன்னும் கொஞ்சம் தொழுதுட்டு வருகிறேன், இன்னும் கொஞ்சம் அமல் செய்ய இருக்குது, கொஞ்சம் சதக்கா தர்மம் செஞ்சுட்டு வாரேன், அப்படித்தானே? இப்ப உள்ளதை எடுத்து சதக்கா செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? கபட்ல இருக்குது, அல்மாரியில் இருக்குது, அவன் வீட்டுல இருக்குது, அதை எடுத்து அவன் கொடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அதுக்கு கூட அவகாசம் கிடையாது. மரணம் வந்து விட்டால் அவன் அவகாசம் கேட்க போறது எதுக்கு தான்? சதக்காவுக்கு தான். குர்ஆன்ல எப்படி வருது? ஒருத்தனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பது சதக்காவுக்கு தான் அவகாசம் கேட்பான். சதக்கா தர்மம் செய்வதற்கு தான் அவகாசம் கேட்பான். அவன் என்ன உழைத்து சதக்கா செய்யறதுக்கு அவகாசம் கேட்கிறான்? உள்ளதை கொடுக்கிறதுக்கு தான். எதற்கு? தன்னிடம் உள்ளதை கொடுப்பதற்கு தான் அவகாசம் கேட்கிறான். அவகாசம் வழங்கப்படுமா என்றால் இல்லை. குர்ஆன் என்ன சொல்கிறது? வலை யுஆখিরুல்லாஹு நஃப்ஸன், எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் அதற்குரிய நேரம் வந்து விட்டால் அது பிற்படுத்தப்பட மாட்டார். அதுக்கு என்ன பிற்படுத்தல் என்பது இல்லை. சில நபித்தோழர்கள் கூட நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது தாய் மரணிக்கும் போது ஏதோ பேசுவதற்கு முற்பட்டாங்க, முயற்சி செய்தார்கள், ஆனா அதற்குள்ள மரணிச்சுட்டாங்க, அவங்களால பேச முடியல, பேசுவதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை, அவர்கள் அதற்குள் மரணித்து விட்டார்கள். அவங்க அப்படி பேசியிருந்தா தர்மம் செய்யுமாறு தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்க,
எப்படி சொல்றாங்க? எனது தாய் பேசியிருந்தால் நிச்சயமாக தர்மம் சொல்லி செய்யுமாறுதான் சொல்லி இருப்பாங்க. அவர்களுக்காக நான் இப்போது தர்மம் செய்தால் அது பயனளிக்குமான்னு கேட்கிறான். அவர்களுக்காக நான் தர்மம் செய்தால் அது பயனளிக்குமான்னு கேட்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்றான். ஆனால் என் அருமை சகோதரர், அவங்க உயிரோடு இருக்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு கிடைக்குமா? கிடைக்காது. நன்மை கிடைக்கும். ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போது கொடுத்திருப்பாராக இருந்தால் அது என்ன? அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. எனவே அருமையான சகோதரர்களே, பாருங்க, மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விடுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, நபிமொழி எப்படி வருகிறது? உயிர் தொண்டை குழியை அடைந்து விடும் போது அவன் அன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இவருக்கு இவ்வளவு தர்மம் செய்யுங்க என்று சொல்ல தர்மம் சிறந்தது அல்ல. இந்த தர்மம் சிறந்ததல்ல. எது சிறந்த தர்மம் சொல்லுங்க? அவன் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது, அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கும் போது, அவனுக்கு பொருளாதாரத்தில் தேவை இருக்கும் போது யார் தர்மம் செய்கிறானோ அதுதான் சிறந்த தர்மம். அதுதான் சிறந்த தர்மம். உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரத்தில் அன்னாருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோ, இப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அது சிறந்தது அல்ல. அது என்ன? சிறந்த தர்மம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக ஆசைகள் என்பது ஒரு மனிதனை விடுமா என்றால் விடவே ஆது. அதை முடிச்சுட்டு நான் வாரேன் என்று சொல்லி அவன் நினைப்பான்டா, அது ஒரு என்ன, ஒரு பகல் கனவாகத்தான் இருக்கும். அவனை உலகம் விடாது. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் உலகம் நம்மை விடுவதற்கு முன்னால் நாம் உலகத்தை விட்டு விடுவது என்ன? முழுமையாக துறக்க சொல்லலாம் இஸ்லாம் சொல்லல. நீ தேவை என்ன செய்ய வேண்டும்? தேவைக்கு நீ உலகத்தை எடுத்துக்கொள். நீ உனது நிலையான வாழ்வை தயார்படுத்திக் கொள். அப்படிதானே? இப்ப குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. என்ன அர்த்தம்? அதாவது உனக்கு இறைவன் தந்ததை கொண்டு நீ உனது மறுமை வீட்டை தேடிக்கொள். எப்படி வருது? இறைவன் உனக்கு தந்ததை கொண்டு நீ எதை தேடிக்கொள்? உனது மறுமை வீட்டை தேடிக்கொள். எவ்வளவு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. எனவே இறைவன் உனக்கு தந்ததை கொண்டு நீ உனது மறுமை வீட்டை தேடிக்கொள். அன்பிற்குரியவர்களே, இப்ப பாருங்க, அழகான வார்த்தை, அல்ஹாக்கு முத்தகாசு. ரெண்டு வார்த்தை தான், ரெண்டு வார்த்தை. என்ன? அதாவது அதிகப்படுத்துவது என்பது உங்களை பராக்காக்கி விட்டது. அவ்வளவுதான். அதிகப்படுத்துவது, அதிகப்படுத்திக் கொள்வது என்பது உங்களை பராக்காக்கி விட்டது. என்ன விளக்கம்? அப்ப அதுக்கு என்ன விளக்கம் படிச்சோம்? அப்ப உலகத்தை என்ன ஒருவன் தேடுவது என்பது அவன் எதற்காக படைக்கப்பட்டான் அந்த நோக்கத்தை அவன் மறந்து என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். இறைவன் அவனை படைத்த நோக்கத்தை மறந்து என்ன செய்கிறான்? அவன் செயல்படுகிறான். அப்ப இது அவன் தன்னை நஷ்டத்தில், அழிவில் போட்டுக் கொள்கிறான். இப்ப குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயம், அதுல கடைசி எடுத்து படிச்சு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அல்ஹாக்கும் அங்க வருதா இல்லையா? எப்படி வருது? அது மாதிரி லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை விசுவாசிகளே, அதாவது உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள் இறைவனை நீங்கள் நினைவு கூறுவதை விட்டு உங்களை பராக்காக்கி விடக் கூடாது. அப்ப ரெண்டு விஷயத்தெல்லாம் முக்கியமாக இங்க சொல்றான். உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் இறைவனை நினைவு கூறுவதை விட்டு உங்களை பராக்காக்கி விடக்கூடாது. வமை யஃஅல் ஸாலிக, யார் அப்படி நடந்து கொள்வார்களோ, யாரை அது பராக்காக்கி விடுமோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளர்கள். அதுல தான் தொடர்ந்து இதெல்லாம் வரும். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிட்டு தான் என்ன சொல்றான்? அதாவது ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், அந்த உயிர் தொண்டை குழியை அடையும் போது இறைவனிடம் கேட்பான், எனக்கு சிறிய ஒரு அவகாசத்தான், என்னை கொஞ்சம் பிற்படுத்து, நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அவகாசம் கேட்பான். நான் நல்லவனாக மாறி விடுகிறேன் என்று அவகாசம் கேட்பான். அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. இறைவனுடைய வழிமுறையில் அவகாசம் வழங்கப்படுதல் என்பது கிடையாது என்று அல்லாஹ் அழகா சொல்றானா இல்லையா? முன்கூட்டியே சொல்லப்படுதா இல்லையா? இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுது? மனிதன் விழித்துக் கொள்ள வேண்டும். மனிதன்
விழித்துக் கொள்ள வேண்டும் அந்த நிலையை அடைவதற்கு முன்னால். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான செய்தி. அல்ஹாக்கும் முத்த காசுர் என்பது. எனவே இந்த உலக விஷயங்களை பொறுத்தவரையில உலகத்தை நீங்க தேடுவதையெல்லாம் மார்க்கம் தடுக்கல. தடுத்திருக்குதா? மார்க்கம் தடுக்கல. புரியுதா சொல்றது? மார்க்கம் தடுக்கவில்லை. மார்க்கம் சொல்வதெல்லாம் என்ன என்றால், நீங்கள் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். எந்த நோக்கத்துக்காக சொல்லுங்க நீங்க படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ற அந்த விடயம்தான் இங்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்பது 2 வார்த்தைகள் தான். ஆனால் மிக முக்கியமான செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது, சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அடுத்து வாங்க, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இதில் முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்ன அர்த்தம்? யாராவது அந்த பொருளை வாசிங்க பாவம். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்றால் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை. நீங்க மன்னரைகளை சந்திக்கும் வரை. மன்னரைகளை சந்திக்கும் வரை என்று யார் சொல்றது? அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதன் எப்படி சொல்ல முடியாது? இந்த ஆசை இவ்வளவு காலங்களில் முடிந்துவிடும், ஒரு வீட்டை கட்டிவிட்டால் முடிந்துவிடும், புரியுதா? வியாபாரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணா முடிந்துவிடும். முடியுமா? இதுவரைக்கும் முடியாது. மன்னரையை சந்திக்கும் வரை. அப்ப இதை சொல்வது இறைவன். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் வயதாக அவனுக்குள் 2 விஷயங்கள் என்ன செய்யும், இளமையாகிக் கொண்டே இருக்கும். என்ன? அந்த பேராசைகளும் இன்னும் வாழ வேண்டும் என்ற இவைகள் எல்லாம் என்ன செய்யும், அந்த ஆசைகள் கூடிக்கொண்டுதான் இருக்கும். இவைகள் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கும். அப்ப அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும், அந்த ஆசை என்பது அவனது உடல்ல இருந்து உயிர் பிரியும் வரை, அவனது உடல்ல இருந்து உயிர் பிரியும் வரை விடாது. என்ன செய்யாது? விடாது. நீங்க எடுத்து பாருங்க, அதாவது உலகத்திலே மூழ்கியவர்கள், உலகத்திலே மூழ்கியவருடைய இறுதி நேரங்களை படிச்சு பாருங்க. அறிஞர்கள் சொல்வார், உலகம்தான் அவங்களோட எதில் அவங்க மூழ்கி இருந்தார்களோ அதுதான் அவனோட கடைசி வார்த்தையாக கூட இருந்திருக்கு. அதுதான் செஞ்சிருக்கோம், அவங்களோட கடைசி வார்த்தையாக கூட அதுதான். அப்படித்தான் அவர்களுடைய உடல்கள் இருந்து உயிர் பிரிந்திருக்கு. கடைசி வார்த்தை கூட அதுவாகத்தான். ஏன்னா அவங்க அதிலே மூழ்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லு அபதின் யுபஅஸு அலா மா மாத அலைஹி. ஹதீஸை படிச்சிக்கிறேன் தானே? என்ன அர்த்தம்? குல்லு அபதின், ஒவ்வொரு அடியானும், யுபஅஸு எழுப்பப்படுவான், அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில், எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் எழுப்பப்படுவான் என்றால் என்ன விளக்கம் இந்த செய்தியில? இந்த செய்திக்கு என்ன விளக்கம்? அதாவது இங்கு உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லோரும் ஆடை அணிந்துதான் மரணித்தாலும் மறுமையில் எழுப்பப்படுவ போது நிர்வாணமாகத்தான். புரியுதா சொல்றது? இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது அவனது செயல்கள், அவன் எந்த செயல்கள்ல மரணிக்கிறானோ, அவன் இறை நினைவோடு மரணிக்கிறானா, இறை நினைவோடு எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ராமோடு மரணிப்பவன் லெப்பைக் என்று தான் எழுப்பப்படுவான். நாளை மறுமையில் எழும்பும் போது லெப்பைக், இதோ வந்துவிட்டேன் என்று தான் எழும்ப போகின்றான். எனவே இறை நினைவோடு மரணித்தவர்கள் இறை நினைவோடு தான் நாளை மறுமையில் எழும்புவார்கள். இறை நினைவோடு தான் செய்வாங்க, எழுப்பப்படுவார்கள். அப்ப அதற்கு மாற்றமாக மரணித்தவர்களுடைய நிலை எப்படித்தான் இருக்கும் சொல்லுங்க? மாற்றமாகத்தான் இருக்கும், மோசமாகத்தான் இருக்கும். அப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? இதுல முக்கியமான விஷயம், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் எழுப்பப்படுவான் தானே. இப்ப நானும் நீங்களும், இது முக்கியமான விஷயம், நானும் நீங்களும் எந்த நிலையில் மரணிக்க விரும்புகிறோமோ அப்படி வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இங்கே அதுல முக்கியமான விஷயம் தானே. நாங்க எந்த நிலையில் மரணிக்க விரும்புகிறோமோ எங்களோட வாழ்க்கை நாம் என்ன செய்யணும், அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
நாம் இறை நினைவோடு மரணிக்க விரும்புகிறோமா? எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இறை நினைவோடு இருக்க வேண்டும். இறை நினைவோடு எமது வாழ்வு இருக்க வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே தொழுகையில் எமக்கு மௌத்து வர வேண்டும் என்று விரும்புகிறோமா? தொழுகையை பேணி தொழ வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? தொழுகையில் நாம் மரணிக்க விரும்புகிறோம் என்றால் நாம் தொழுகையை பேணி தொழ வேண்டும். எனவே இப்படி அதாவது நல்ல மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் வாழ வேண்டும். நல்ல மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? அப்படி நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். செய்ததெல்லாம் பூரா மாற்றமான விஷயங்கள் செய்து கொண்டு நல்ல நிலையில் மரணத்தை எதிர்பார்ப்பது என்பது என்ன? அது ஒரு வீண் கற்பனை. புரியுது சொல்றது? எனவே இது ஒரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் இதுல நீங்க முக்கியமாக அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை தரிசிக்கின்ற வரை என்ன செய்யாது? ஆசை விடாது. நாங்க அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற ஹதீஸ் இது. தங்கத்தாலான ஒரு ஓடையே ஒருத்தனுக்கு இருக்கு. ஓடை என்றா எவ்வளவு எத்தனை பரம்பரைக்கு வாழ முடியும்? எத்தனை தலைமுறை அவனது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகு அவனுடைய பல தலைமுறைக்கு வாழ முடியுமா இல்லையா? தங்கத்தாலான ஒரு ஓடை இருக்கிறது. அதான் அவருடைய தூதர் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் அவன் என்ன செய்வானா? இன்னொரு ஓடை இருக்க வேண்டும் என்று விரும்புவான். தனக்கு தங்கத்தாலான இன்னும் ஒரு ஓடை இருக்க வேண்டும் என்று விரும்புவான். இதுதான் மனிதன். இதுதான் யாரு? மனிதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப இந்த ஆசை மனிதனுடைய இந்த ஆசையை முடிவுக்கு கொண்டு வருவது ஒன்றுதான். என்னதான் அது? மரணம். முடிவு கொண்டு வர விஷயம் என்னதான்? ஒன்றுதான், மரணம் தான். எனவே இங்க அல்லாஹ் தான் சொல்றான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை தரிசிக்கின்ற வரை. அடுத்து நீங்க தரிசிப்பது என்ற வார்த்தையே அது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நாங்க படிச்சுக்கிறோம் அந்த விஷயத்தை. இப்ப நாங்க தரிசிப்பது என்று சொன்னால் அது உள்ளடங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன? தரிசித்தல் என்றா திரும்ப வந்துடும், அந்த இடத்துல நிக்க மாட்டோம். அப்படிதானே? தரிசிக்கிறேன் என்ன அர்த்தம்? போயிட்டு வந்துடும். தரிசித்தல்ன்றது தானே. புரியுதா சொல்றது? அங்க நிக்கிறது அர்த்தமா? எனவே இந்த வார்த்தை பிரயோகமே எதை சொல்லுதுண்டா, அதற்கு பிறகு நீ நிலையான வாழ்க்கைக்கு செல்ல போகிறாய். அதுக்கு பிறகு நீ என்ன செய்கிறாய்? அந்த வாழ்க்கையை முடித்து நீ அடுத்து எங்க செல்ல போகின்றாய்? நிரந்தரமான உண்மையான வாழ்வுக்கு நீ செல்ல போகின்றாய். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். எனவே இதெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு சொல்லக்கூடிய போதனைகள். படைத்த ரப்பை, இறைவனை விட அழகாக வேறு யாரும் போதிக்க முடியாது இல்லையா? படைத்த இறைவனை விட அழகாக வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? போதிக்க முடியாது. எனவே இங்க நீங்க பாருங்க, அத்தகாசுர் என்ற வார்த்தைக்கு இமாம் அந்த ஷேகாம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதை நாங்க அதையும் பார்த்துட்டு முற்படுத்துவோம். அத்தகாசுர் என்றதுக்கு சொல்றாரு பாருங்க, அத்தஃபாஹுரு பில் கஸ்ரதி ஃபீமா யுர்கபு ஃபீஹி மினத் துன்யா கன்னிசாஇ வல் பனீன் வல் அம்வால். அத்தஃபாஹுர் என்ன தெரியுமா? பெருமை அடித்தல். தஃபாஹுர் என்ன? பெருமை அடித்தல். உலகத்தில் மனிதன் பொருளாதாரத்தை விரும்புவதில் இன்னொரு நோக்கம் என்ன இருக்குது? பெருமை. எனக்கு இவ்வளவு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, நான் இவ்வளவு வசதி படைத்தவன் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்கும் அவன் என்ன செய்யறான்? பொருளாதாரத்தை விரும்புறான், பொருளாதாரத்தை விரும்புகிறான். அப்ப இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை அவன் விரும்பக்கூடிய காரணங்கள்ல இது ஒன்று. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். என குர்ஆனில் அல்லாஹ் வேறு இடங்களில் இதை சொல்கிறான். புரியுதா? வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலக வாழ்க்கை என்பது என்னதான்? உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் அழகா சொல்றான், லஐபுன் வலஹுன். உலக வாழ்க்கை என்பது என்ன? விளையாட்டும் வீணும் விளையாட்டும் தான். இப்ப நீங்க சிறு பிராயத்தில் நாங்க பிள்ளைகளாக இருக்கும்போது விளையாடி இருப்போம் தானே. பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன செய்வோம்? பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டுவோம், ஒரு வீடு மாதிரி. அதே மாதிரி சில பானைகள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வோம்? சொல்லுங்க, சமையல் வேலைகள் இப்படி எல்லாம் செய்வோம். இப்படி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குமா இல்லையா? இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப அந்த பிள்ளைகளுடைய வீட்டில இருந்து தாய் அழைக்கிறா, இன்னொரு தாய் அழைக்கிறா, எல்லாம் விட்டு போட்டு அப்படியே பிள்ளைகள் என்ன செஞ்சிடும்? போயிடும். எங்க போயிடும்? வீடுகளுக்கு போயிடும். அப்ப இது மாதிரிதான் உலக வாழ்க்கை இல்லைங்களா?
உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து அழைத்து விட்டால் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடும். அண்மையில் ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க. ஒரு வீட்டை கட்டிட்டு இல்லைங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு என்ன செய்யறாங்க, வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எங்கட இந்த தொழிலிருந்து நாங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு நாம் கட்டிய வீட்டில் போய் நாம் என்ன செய்வோம், அதில் போய் நாம் வாழ்வோம் என்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த நேரம் நெருங்கி விடுகிறது. அதில் மனைவிக்கு மௌத்து வந்து விடுகிறது. இப்போ கடைசியில் அந்த மனைவியுடைய ஜனாதாவை தான் அந்த வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இதை சொல்ல வாருன்னா இதுதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் மரணம் எதற்காகவும் தாமதிக்காது. அது உரிய நேரத்தில் அது வந்துவிடும். புரியுதா? கட்டின வீட்டில் நான் குடி போகும் வரை எனக்கு அவகாசம் தாண்ட கூட அவகாசம் கிடைக்காது. அப்ப நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், இது மீனும் விளையாட்டும் வேடிக்கையும், அதே போன்று இது உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. செல்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவருக்கு ஒரு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் என்றதான் முக்கியமானது. இந்த வாழ்வை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட வேண்டியது. நாம் ஒரு உண்மையான வாழ்வை தயார்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் தந்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விளக்கத்தோடு சேர்த்து அதில் சொல்றார், கன் நிசா இவல் பனீன் வல் அம்வால். எதை கொண்டெல்லாம் மனிதன் பெருமை அடிக்கிறான்? அவனது பிள்ளைகள், அவனது மனைவிமார்கள், அதே போன்று அவனது செல்வம், இவைகள் மூலமாக எல்லாம் அவன் பெருமை கொள்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், கல்லா சௌஃப தஅலமூன். இதுதான் முக்கியமாக அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது. கல்லா சௌஃப தஅலமூன். அப்ப கல்லாண்டா இங்க வந்து நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல. கல்லாண்டா என்ன? நீங்கள் எண்ணுவது போன்ற அல்ல, நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல. மனிதன் என்ன நினைக்கிறான்? இதுல மேலுள்ள வசனத்துல மனிதன் என்ன நினைக்கிறான் சொல்லுங்க. மனிதன் வந்து செல்வத்தை பெருக்குவது, அந்த செல்வத்தை பெருக்கி அதன் மூலம் அவன் பெருமை கொள்வது, அந்த செல்வம் அவனை நிலையாக ஆக்கும் என்றெல்லாம் அதுதான் அவனோட கற்பனை எல்லாம் இருக்குது. அப்ப அவ்வாறு அல்ல. அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன இதெல்லாம் ஒரு மனிதனை எதை விட்டு தடுக்கும்? இறைவனை வணங்குவதை விட்டு தடுக்கும். அவன் படைக்கப்பட்ட உண்மையான நோக்கத்தை விட்டு அவனை மறக்கடிக்க செய்யும். அப்ப இது எல்லாம் சௌஃப தஅலமூன், நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள். மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய இடம் எது சொல்லுங்க. மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய இடம் மரண தருவாய். அதுக்கு முந்தி பாத்தீங்களா அல்லாஹ் சொல்றான், வஜாஅகுமுன் நதீர். குர்ஆன் ஒரு இடத்துல எப்படி வருது? வஜாஅகுமுன் நதீர், எச்சரிப்பவர் உங்களிடம் வந்தார். இப்ப எச்சரிப்பவர் உங்களிடம் வந்தார் என்றால் இதுக்கு அழகான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. எச்சரிப்பவர் என்று சொல்லும் போது மனிதனுடைய வயதின் காரணத்தால் அவன் உடல் பலவீனம் அடைகிறான் இல்லையா? வயதான செய்து உடல் பலவீனம் உருகிறது, பார்வை குறைகிறது, ஒவ்வொரு உறுப்புடைய சக்தியும் குறைகிறது, முடிகள் நரைக்க ஆரம்பிக்கின்றன, முடிகள் பற்கள் விழ ஆரம்பிக்கின்றன. இதெல்லாம் என்னதான்? நதீர். என்னது? எல்லாம் எச்சரிக்கை. எச்சரிக்கக்கூடியவங்க வாரா, எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுது. அப்படி எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டாலும் மனிதன் சுதாகரித்துக் கொள்ளவில்லை என்றால் அடுத்து முக்கியமான இடம் மரணிக்கக்கூடிய அந்த உயிர் பிரியக்கூடிய இடம். அந்த இடத்தில் அவனுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதனால்தான் அவன் எல்லா ஆசைகளும் அவன் மறந்து ஒன்றுக்கு அவகாசம் கேட்பான். அந்த இடத்துல திருமணம் முடிக்காதவன் நான் திருமணம் முடித்து விட்டு வருகிறேன் என்று அவகாசம் கேட்க மாட்டான். ஒரு வீட்டை கட்டியவன் நான் வீட்டுக்கு குடி போகுவதற்கு எனக்கு அவகாசம் தான் கேட்க மாட்டான். ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தவன் அந்த வியாபாரத்தை தொடர்வதற்கு அவகாசம் கேட்க மாட்டான். ஒன்றுக்கு அவகாசம் கேட்பான். என்னது? தர்மம் செய்வதற்கு அவகாசம் கேட்பான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல லஅல்லி அஅமலு அமலன் சாலிஹன், நல்ல செயல்களை நற்செயல்களை செய்வதற்கு சிறிய அவகாசம் கேட்பான்.
குர்ஆன்ல வருது. இவைகளுக்கு அவகாசம் வழங்கப்படாது. அவனுக்கு எப்ப அவன் விழித்துக் கொள்கிறான் சொல்லுங்க? அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில். அதுக்கு முன்னால நிறைய அவருக்கு என்ன செய்யுது? மெசேஜ் வருது, மெசேஜ் கொடுக்கப்படுகிறது. அதிலெல்லாம் அவன் அலட்சியமாக இருக்கிறான். புரியுது அவன் சொல்றது? எனவே மனிதனுக்கு வரக்கூடிய நோய் எவ்வளவு பெரிய மெசேஜ். ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடியவன், என்னை யாராலும் வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கக்கூடியவனுக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண நோய் அவன் என்ன செய்யுது? அப்படியே படுக்க போடுது. அது எவ்வளவு பெரிய மெசேஜ் அது அவனுக்கு. எனக்கு நான் இவ்வளவு சக்தியோடு வலிமையோடு இருந்தேன், இவ்வளவு எனது உடலை நான் இப்படி என்ன செய்தேன், ஒரு கட்டுடலாக வைத்திருந்தேன். ஒரு சிறிய நோய்க்கு தாங்குதா? தாங்காது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், சௌஃப தஅலமூன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறிந்து கொள்வீர்கள். இவ்வளவு காலம் நாங்கள் உலகத்துக்கு எங்களோட வாழ்க்கையை கொடுத்தோம், வேஸ்ட் ஆகிட்டு. உலகத்துக்கு தான் கொடுத்தோம், உலகத்துக்கு உலகம் என்று நாம் தெரிந்தோம். அந்த கடைசி அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் தான் அவனுக்கு அதனுடைய அதாவது நாம் என்ன செய்தோம்? ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலா தகுர்ரன்னகும் பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றார். சுப்ஹானல்லாஹ். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுவன் அல்லாஹ்வை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஏமாற்றுவன் உங்களை என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, எனவே உண்மையில மனிதன் உலகத்திலே அறிந்து கொள்ளக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது நான் அந்த கொரோனா காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, சில சகோதரர்கள் தனிப்பட்ட முறையில் நாம் அறிந்தோம். அதாவது மரணத்துடைய விளிம்புக்கே போய் வந்தார்கள். எப்படி என்றால் மரணத்துடைய விளிம்பு, அதாவது மரணம் தான் என்கின்ற அளவுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டு வந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதே பழைய வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கு. இப்படி வந்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி அந்த பழைய பாவங்கள் நிறைந்த வாழ்வோ அதே வாழ்வு. அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் அவகாசம் கொடுத்தும் என்ன செய்யல, அந்த அவகாசத்தின் மூலம் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, கல்லா சௌஃப தஅலமூன், அடுத்து அல்லாஹ் திரும்பவும் அழுத்தமாக சொல்றான், சும்ம என்ன, பிறகு, கல்லா அவ்வாறு நீங்கள் நினைப்பது போன்று அல்ல. திரும்ப அழுத்துறான், திரும்ப அழுத்தி சொல்றான், சௌஃப தஅலமூன், நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றம், இது போலி. நிரந்தரமான வாழ்வு என்பது அந்த மறுமையுடைய வாழ்வுதான். இதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஏன் அல்லாஹ் இதெல்லாம் முன்கூட்டி சொல்கிறான்? ஏன் சொல்கிறான்? நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? மனிதன் அவன் மண்ணறையில கொண்டு போய் அடக்கப்பட்டவுடன் சொல்லுவானா, மாலி மாலி என்று சொல்லுவானா? எப்படி சொல்லுவானா? மாலி மாலி, எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்லுவானா? அப்ப எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்லும் போது அவனுக்கு என்ன சொல்லப்படும்? உனது செல்வம் எது தெரியுமா? நீ உண்டு கழித்தவைகள், உலகத்தில் நீ உண்டு கழித்தவைகள் உனது செல்வம். உடுத்து கிழித்தவைகள் உனது செல்வம். நீ உடுத்து கிழித்தவைகள் உனது செல்வம். அடுத்து நீ எதை உனது மண்ணறைக்காக அனுப்பி வைத்தாயோ, உனது மண்ணறைக்காக எதை நீ அனுப்பி வைத்தாயோ அது உனது செல்வம். நீ விட்டு விட்டு வந்தாய், அது யாருதல்ல, உனது செல்வம் அல்ல இல்லையா? மனிதன் சம்பாதித்து 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 சேமிக்கிறானா இல்லையா? அது யாரோ அனுபவிக்க போகிறார்கள் பின்னால. புரியுது அவன் சொல்றது? எனவே சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் மனிதனுக்கு உணர்த்தப்படுகிறது குர்ஆனின் மூலம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் திரும்ப கல்லா, நீங்கள் நினைப்பது போன்றல்ல, லவ் தஅலமூன இல்மல் யகீன், அதாவது யகீன் என்ன? சந்தேகம் இல்லாம உறுதியாக, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்க அறிவீங்க. அப்ப எத்தனை தடவை சொல்லப்படுதுன்னு பாருங்க. இதே இவ்வளவு அழுத்தி சொல்லப்படுதுண்டா, உலகம் உங்களை ஏமாற்றும். எவ்வளவுதான் இறைவன் சொன்னாலும் உங்களை என்ன செய்யும்? இந்த உலக வாழ்வு ஏமாற்றும். இறைவன் இவ்வளவு அழுத்தி சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நீங்க சந்தேகம் ஒரு உறுதியாக அறிவீர்கள். அப்படிதானே? இப்ப நரகம் முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது சந்தேகம் வருமா? சந்தேகம் வராது. நரகத்தை அவன் தனது கண்களால் பார்க்கும் போது அங்க எந்த சந்தேகம் ஏற்படாது. என் அருமையான சகோதரர்களே, லதரவுன்னல் ஜஹீம், அடுத்து என்ன சொல்றான்? நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள்.
நரகத்தை நீங்க என்ன செய்வீங்க? காண்பீர்கள். காணும் போது சந்தேகம் வருமா? இப்ப சொல்லப்படுது இப்படி ஒரு நரகம் இருக்குது, அது பயங்கரமானது, அது இப்படியெல்லாம் தண்டனைகளை கொண்டது என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் நம்பாதவன் அங்கு அவனுக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அப்போது அவனுக்கு சந்தேகம் ஏற்படாது. அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா? அதாவது இதை பார்க்கறீங்களா, இதுதான் நரகம், இதை இப்ப பொய்ப்பிப்பீர்களா? இதை இப்போது நீங்கள் பொய்ப்பிப்பீர்களா? பொய்ப்பிக்க மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன். பிறகு என்ன? சந்தேகம் அதை நீங்கள் உங்கள் கண்களால் கண்டுகொள்வீர்கள். நரகத்தை நீங்க உங்களோட கண்களால பார்ப்பீர்கள். அப்போது மறுக்க முடியாது. அவகாசம் கேட்டாலும் கிடைக்காது. அவகாசம் கேட்டாலும் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்றான். சூரத்து சஜ்தா எடுத்து படிச்சு பாருங்க. ரப்பனா அபுசர்னான்னு சொல்வார்கள். ரப்பனா அபுசர்னா என்ன அர்த்தம்? எங்கள் இறைவா இப்போதுதான் நாம் பார்க்கிறோம். நரகத்தை வந்தா நேரடி அங்கதானே பார்க்க முடியும். ஆனா உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா இல்லையா? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி நரகம் ஒன்று இருக்கிறது, அது இவ்வளவு பயங்கரமானது என்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நரகத்தை பார்க்கும் போது என்ன சொல்வார்களாம்? ரப்பனா அபுசர்னா, இப்போது நாம் பார்க்கிறோம். வஸமிஅனா, என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். கொஞ்சம் நம்மை திருப்பி அனுப்பினா நாங்கள் நற்செயல்கள் செய்து உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக வருவோம். கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்காது. எனவே நறுமையான சகோதரர்கள், அழகா குர்ஆன் பல இடங்களில் இவைகளை திரும்ப திரும்ப சொல்லு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். பிறகு லதுஸ்அலுன்ன, நீங்க உறுதியாக விசாரிக்கப்படுவீர்கள். யௌமைதின், அந்த நாளில், அனின் நஈம், எதை பற்றி? அருட்கடைகளை பற்றி, அருள்களை பற்றி கேட்கப்படுவீங்க. அருள்கள் இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் நபிமொழிகள்ல. அதாவது நாளை மறுமையில் ஒருவரிடம் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரை அவரது பாதங்களை கூட நகர்த்த முடியாது. படிச்சுக்கணும் தானே? அந்த கேள்விகள் என்ன? உனது வாழ்நாள், உனது வாழ்நாள், உனக்கு நான் தந்த வாழ்நாள், இது மிக பெருமதியானது இல்லையா? வாழ்க்கை தான் ஒருவனுடைய மிக பெருமதியானது வாழ்க்கை. உனக்கு தந்த வாழ்நாளை நீ எவ்வாறு நீ கழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன? உனக்கு தந்த இளமை பருவம். இளமை பருவம் என்றால் அது மிக சிறந்த காலம், மிக சிறந்த பருவம் தான் இளமை பருவம். இளமை பருவத்தை எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. மூன்றாவது கேள்வி என்ன இருக்கிறது என்றால், அதாவது எவ்வாறு நீ சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய், எவ்வாறு நீ சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா மார்க்கம் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட முறையில் சம்பாதிப்பதற்கு பல வழிகளை சொல்லியிருக்கு. தடுக்கப்பட்ட வழிகள் மிக குறைவு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தடுக்கப்பட்ட வழிகள் மிக குறைவு. வேற வியாபாரம் தடுங்களே, வியாபாரத்துடைய அடிப்படை என்ன இஸ்லாத்துல? உங்கள்கிட்ட கேட்டா வியாபாரத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? வியாபாரத்துடைய அடிப்படை ஹலால். எப்படி சொல்ல வேணும்? வியாபாரத்துடைய அடிப்படை என்பது அது அனுமதிக்கப்பட்டது. வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது. அஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எப்படி? வியாபாரத்தை அல்லாஹ் அனுமதி ஹலாலாக்கி விட்டான். அப்ப வியாபாரத்தின் அடிப்படை என்ன? ஹலால். அப்ப அது எப்ப ஹராம் ஆகும் என்றால் சில விஷயங்களால் மட்டும்தான் ஹராம் ஆகும். வட்டி என்றால் ஹராம் ஆகும். அதுல வட்டி கலக்கும் போது, அதுல மோசடி கலக்கும் போது, அதுல ஏமாற்றம் கலக்கும் போது, இப்படி சில விடயங்கள் கலக்கும் போது, அல்லது மார்க்கம் அடிப்படையில் தடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றன. எனவே வியாபாரம் என்பது அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது. எனவே நன்றாக நீங்க புரிஞ்சு, ஷைத்தான் எப்படி தெரியுமா போட்டிருக்கிறோம்? நிறைய ஏதோ ஹராம் மாதிரி எப்படி சிந்தனை ஷைத்தான் போட்டிருக்கிறான்டா, நிறைய வியாபாரங்கள் ஏதோ தடுக்கப்பட்ட மாதிரியான சிந்தனை இருக்குது. அப்படி கிடையாது. தடுக்கப்பட்டவைகள் மிக குறைவு, அனுமதிக்கப்பட்டவைகள் ஏராளம். புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே நாங்க இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அப்ப நீ எவ்வாறு சம்பாதித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. மறுமையில நீ எவ்வாறு சம்பாதித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு தொழிலை செய்யக்கூடியவர் அவருடைய தொழிலில் நம்பிக்கையாளராக இருந்தாரா? தொழிலில் அவர் உரிய முறையில் அந்த நம்பகத்தன்மையை பேணினாரா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்ப இந்த கேள்வி இருக்கிறது.
அடுத்து என்ன கேள்வி இருக்கிறது? எவ்வாறு செலவு செய்தார்? அப்ப செலவு செய்ததை பொறுத்தவரையில இப்ப மார்க்கம் என்ன சொல்லுது? உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். எப்படி சொல்லுது? உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்ப அங்க வீண் விரயம் செய்தால் கேள்வி இருக்கிறது. வீண் விரயத்துக்கு என்ன இருக்குது? கேள்வி இருக்கிறது. புரிஞ்சவங்க சொல்றது. அப்ப எனவே ஒருவன் ஹராமான வழியிலே மார்க்கம் தடுத்த வழிகள்ல ஒருவன் என்ன செய்யறான்? புகைத்தலுக்கும் மதுபானத்துக்கும் இதுக்கு செலவு செய்யறானா அங்க அவனுக்கு தப்ப முடியாது. கேள்வி இருக்கிறது. எவ்வாறு செலவு செய்தா என்ற கேள்வி இருக்கிறது. இது மூன்றாவது. நாலாவது என்ன கேள்வி இருக்கிறது? நீ கற்ற கல்வியை கொண்டு எவ்வாறு செயல்பட்டாய்? நாலாவது கேள்வி, நீ கற்ற கல்வியை கொண்டு எவ்வாறு செயல்பட்டாய்? சும்மா கற்றுவிட்டு என்ன செய்ய முடியாது? செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. கற்ற கல்வியை செயல்படுத்த வேண்டும். அப்படிதானே? உலமாக்கள் 8 வருஷம் மதரசால படிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதே மாதிரி எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவங்க கற்றதை கொண்டு எப்படி செயல்பட்டாங்கன்ற கேள்வி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த கேள்விகள் மறுமையில இதெல்லாம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஒவ்வொரு அருளை பற்றியும் கேட்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிக முக்கியமாக கேட்கப்படுகின்ற 2 அருள்கள் இருக்கு நாளை மறுமையில். மிக முக்கியமாக நாளை மறுமையில் கேட்கப்படும் 2 அருள்கள் உண்டு. என்னென்ன? ஆரோக்கியம். என்ன? ஆரோக்கியம். அடுத்தது தண்ணீர். அந்த ஹதீஸ்ல வருது ஓய்வில்லை. அது என்ன வருது? தண்ணீர் வருகிறது. தண்ணீர் என்பது இறைவன் தந்த மிகப்பெரிய அருள். மிகப்பெரிய அருள். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. நாம் வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை இறக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த 2 அருள்களை பற்றி கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க எவ்வளவு வசதியான வாழ்க்கைக்குள் போகின்றோமோ அப்படித்தானே. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அனுபவிக்கிற வசதி அவங்க அனுபவிச்சிருப்பாங்களா? ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம் போனீங்கன்னா அதை விட குறையும். அப்படி போனீங்கன்னா இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை அவங்க அனுபவித்தது என்ன? குறைவு. அப்ப அவங்கள்ட்ட கேள்வியும் குறைவாகத்தான் இருக்கும். அவங்கள்ட்ட கேள்வியும் என்ன செய்யும்? குறைவா. எவ்வளவு கூடுதலா அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு என்ன கூட? கேள்வி கூட. அப்படித்தானே? ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? சம்பளம் சோறும் தாண்டா லேசா சொல்லிட்டு போயிடுவார். 10 கறியோட சாப்பிட்டாருன்னா என்ன செய்யணும்? அங்க 10 சொல்லதான் வேணும். அப்படியா இல்லையா? எனவே அருள்கள், நிஅமத்துகளை பொறுத்தவரையில அருள்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் அருள்களை அனுபவிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையில அவன் வந்து என்ன செய்கிறான்? வெறுக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன செய்கிறான்? வெறுக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஹதீஸை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது அந்த 2 விஷயம் வந்து, ஒன்று பொருளாதாரம். ஒன்று என்ன? பொருளாதாரம். அடுத்தது வந்து என்ன? அடுத்தது என்ன? செல்வம். விளைஞ்சா அடுத்தது என்ன? செல்வம். இந்த 2 பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு அழகான செய்தி சொல்றாங்க பாருங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த செய்தி பல ஹதீஸ் நூட்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இது பாருங்க, ஷரஹு சுன்னாவிலும் இந்த செய்தி வருகிறது. மஹமூத் இப்னு லபீத் அல் அன்சாரி என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்னதானி யக்ரஹுமா இப்னு ஆதம். ஆதமுடைய மகன் மனிதன் 2ஐ வெறுக்கின்றான். ஒன்று மரணம். ஒன்று என்ன? மரணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையில மரணம் அவனுக்கு எப்போது சிறந்ததாக இருக்கும்? மரணம் எப்போது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும்னா, வல் மௌத்து ஹைருல் லஹு மினல் ஃபித்னான்னு சொல்றாங்க. சொல்லலாம், மரணம் அவனுக்கு அவன் குழப்பங்கள்ல வீழ்வதை விட சிறந்தது. எதை விட சிறந்தது? குழப்பங்களில் வீழ்வதை. குழப்பங்கள்ல வீழ்ந்து அவன் மார்க்கத்தை விட்டு என்ன செய்கிறான்? வெளியே செல்வதை விட, குழப்பங்கள்ல வீழ்ந்து அவன் மார்க்கத்தை விட்டு தூரமாகுவதை விட எது சிறந்தது? மரணம் சிறந்ததா இல்லையா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு துஆல எப்படி கேட்டாங்க? சொல்லுங்க. ஒரு துஆல எப்படி கேட்டாங்க? மரணத்தை பிரார்த்திக்க கூடாதானே? மரணத்தை பிரார்த்திக்க கூடாதானே? மரணத்தை எப்ப பிரார்த்திக்கலாம் என்ற ஒரு மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குதானே? இல்ல, அதாவது எப்படின்னா, வைதா அரத்த ஃபித்னதன், வைதா அரத்த ஃபித்னதன் ஃபக்பில்னி இலைக கைர மஃப்தூன். எப்படி வருது பாருங்க, வாசத்தை பாருங்க. வைதா அரத்த ஃபித்னதன் ஃபக்பில்னி இலைக கைர மஃப்தூன். அதாவது நீ ஒரு குழப்பத்தை நீ நாடிவிட்டால்,
ஒரு குழப்பம் எனக்கு வரப்போகுது என்று அல்லாஹ் அறிந்தவன். நீ என்ன செய்து விட்டால், நாடிவிட்டால், அதாவது அந்த குழப்பத்தில் நான் விழுந்து விடாமல் எனது உயிரை கைப்பற்றி விடுவாயா? அப்படி கேட்கிறாங்க. என்ன, என்னை கைப்பற்றி விடுவாயாக. கைர மஃப்தூரன் என்ன, அந்த குழப்பத்தில் வீழ்ந்து விடாமல், அந்த குழப்பத்தில் வீழ்ந்து விடாமல் எனது உயிரை கைப்பற்றி விடுவாயா. பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் பாருங்க. ஒருவர் மார்க்க விஷயத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே செல்வது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மிக ஆபத்தான நிலையே இல்லையா? அந்த பாருங்க ரசூலுல்லாஹ் அதனால தான் சொல்றாங்க, மரணம் எப்போது சிறந்ததென்றால், எப்போது அவன் குழப்பங்களில் வீழ்ந்து அதன் மூலம் அவன் மார்க்கத்தை விட்டு தூரமாகுவதை விட மரணம் என்பது என்னதான் சிறந்ததுதான், சிறந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, ஒரு காலம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலம் வருகின்ற போது மனிதன் எப்படி விரும்புவானா, அந்த கபரில் அடக்கப்பட்டவராக நான் இருக்கக்கூடாதா என்று விரும்பக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் நிறைந்த காலங்கள் வரும் என்றும் சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, வயக்கரஹு கில்லத்தல் மால், மனிதன் அதாவது ஆதமுடைய மகன் குறைவான பொருளாதாரத்தை, என்னிடம் பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது என்பதை வெறுக்கிறான், கூடுதலாகத்தான் விரும்புறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகில்லத்துல் மால் அகல்லுல் ஹிசாப் என்றான். குறைவான பொருளாதாரம் என்பது மறுமையில விசாரணை குறைவாக இருக்கும். குறைவான பொருளாதாரம் என்பது மறுமையில விசாரணை குறைவாக இருக்கும். அவன் எவ்வளவு உலகத்தை அனுபவிக்கிறானோ அவ்வளவுக்கு அவன் செய்கிறான், அவன் அங்க பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது, அங்கு பதில் சொல்ல வேண்டும், கணக்கு கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. அந்த ஹதீஸ் அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செல்வந்தர்களை விட ஏழைகள் 500 வருடங்களுக்கு முன்னால சொர்க்கம் செல்வாங்கன்ற ஹதீஸ்லயும் அந்த விளக்கம் இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். சரி, அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இதனுடைய கடைசி வசனம் என்ன, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். சரியா? இப்ப நாங்க அந்த ஷேகோட விளக்கங்களை பாத்தீங்கன்னா, அல் இல்மல் யகீன் என்பதற்கு அல் இல்மு ஸாபிது ஃபில் கல்ப், அல் இல்மு ஸாபிது ஃபில் கல்ப், அதாவது உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கை. ஐனல் யகீன் என்றால் கண்களால் நேரடியாக பார்ப்பது. கண்களால் நேரடியாக பார்க்கும் போது சந்தேகம் வருமா? சந்தேகம் வராது இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அங்கு போய் சூனியம் கொண்டு நிற்க முடியுமா? நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை சூனியம் என்றார்கள் இல்லையா? மறுமையில நரகத்தை பார்த்து சூனியம் என்று சொல்வார்களா? சொல்ல முடியாது. சரி, இப்ப அடுத்ததாக நீங்க பாருங்க, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், என்ன பொருள் அதுக்கு படிச்சோம்? உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருளை பற்றி நீங்க என்ன செய்யப்படுவீங்க? கேட்கப்படுவீர்கள், அப்படித்தானே? விசாரிக்கப்படுவீங்க. இப்ப இந்த வசனம் இறங்கிய சமுதாயம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்கள். அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை, ஏழ்மையை கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு இப்படி வசனம் வருகிறது என்றால், அதுக்கு பிறகு வாழ்க்கை இவ்வளவு அனுபவிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இதை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த சூரத்து தகாசுர் என்ற அத்தியாயம், இந்த சூரத்து தகாசுர் என்ற அத்தியாயத்தை நாங்கள் இன்னைக்கு என்ன செய்தோம்? நாம் படித்தோம். இந்த அத்தியாயத்தை நாங்கள் படித்த இந்த அத்தியாயம், இந்த அத்தியாயத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் இந்த செய்தி எனக்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன், இன்றைக்கு இந்த பாடத்திலிருந்து, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வகுப்பிலிருந்து நான் இந்த மெசேஜை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஒவ்வொரு மெசேஜ் ஒருத்தர் ஒன்று சொன்னீங்கன்னா போதும். இன்றைய பாடத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் இது, இன்றைய பாடத்தில் நான் கற்றுக்கொண்ட விடயம் இது, அப்படி என்று சொல்லி என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். யார் முதல்ல சொல்றீங்க? மாஷா அல்லாஹ், பாரக். அதாவது இந்த உலகத்தை ஒரு தேடுதல் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது என்ன செஞ்சிடக்கூடாது? இறைவன் எம்மை படைத்த நோக்கத்தை விட்டு எம்மை மறக்கடிக்க செய்து விடக்கூடாது, எம்மை ஏமாற்றி விடக்கூடாது. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் இறைவனை வணங்குவது. நீங்க பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் யாருக்கு பணிவிடை செய்கிறது பாருங்க. அதாவது இதன் மூலமெல்லாம் பயன்பெறுபவன் மனிதன், இவைகள் மூலமெல்லாம் பயன்பெறுவன். குர்ஆனை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம். வசஹர வசஹர வசஹரன வார்த்தை, வசஹர்னாலக்கும் வசஹரலக்கும் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாம் இவற்றை வசப்படுத்தி தந்தோம். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு இவைகளை நாம் வசதியாக ஆக்கினோம். யார் சொல்றது? இறைவன். அப்ப இந்த உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் யாருக்கு பணிவிடை செய்கிறது? மனிதனுக்கு.
மனிதன் யாருக்கு பணிவிடை செய்யணும்? மனிதன் திரும்ப கள்ள வணங்கி கொண்டு தான் சரி வருமா? மனிதன் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் மனிதனுக்கு செய்து கொடுத்த இறைவனுக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நன்றி செலுத்த வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் இதில் உள்ள விஷயம். இந்த உலகத்தில் உள்ள இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நீங்க பாருங்க. இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் போது அவன் வாழ்றதுக்குரிய எல்லா செட்டப்பும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப இந்த செட்டப் செஞ்சது யாரு? இறைவன். அப்ப அவன் உலகத்தில் பிறக்கும் போது எல்லா ஏற்பாடுகளும் அவன் வாழ்வதற்கு எல்லாம் செய்யப்பட்டு விட்டன. அவன் வாழ்வது மட்டும்தான் இங்க இருக்குது. அப்ப இப்படியான வாழ்வை பெற்ற மனிதன் இவ்வளவு வசதிகளையும் செய்து இறைவனை மறந்து விடுவானாக இருந்தால் அது இவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கியம். எனவே இங்கு நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது என்ன? இந்த அற்பமான இந்த உலக இன்பங்கள் இறைவனை விட்டு உன்னை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது, உன்னை ஏமாற்றி விடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க. சரி, அது போக வேற யார் சொல்றீங்க? வேற அது இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. முக்கியமான விஷயம், அதாவது மரணம் நாம் திருந்தி வாழ்வதற்கு வரைக்கும் மரணம் வெயிட் பண்ணாது. நாங்க திருந்தி நல்ல முறையில ஒரு வணக்கசாலியாக மாறும் வரைக்கும் மரணம் என்ன செய்யாது? வெயிட் பண்ணாது. எனவே நாம் நல்லவராக வாழ்ந்து மரணத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். மரணத்தை எதிர்பார்த்து நாங்கள் மரணத்துக்கு உண்மையிலே நம்மை தயார்படுத்தி கொண்டோம் என்பதற்கு சரியான பொருள் என்ன சொல்லுங்க? அதாவது மரணத்துக்கு உண்மையில் நான் தயார் என்று யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு சொல்லலாம் சொல்லுங்க? அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பை கேட்டு இறைவனிடம் அவன் தனது பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை பெற்று வணக்க வழிபாடுகளோடு இருக்கிறான். பிறருடைய எந்த உரிமைகளையும் அவன் பறிக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உண்மையில் அவன் மரணத்துக்கு தயாராக இருக்கிறான். அவன் மரணத்துக்கு என்ன செய்யறான்? நிச்சயமாக தயாராக இருக்கிறான். அவன் பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஏன்? அவன் அப்படி ஒரு தயாரிப்போடு இருக்கிறான். சரியா? இப்ப உண்மையில மரணம் இந்த டேட்ல வருமெண்டா கொஞ்சம் முன்கூட்டி என்ன செஞ்சுக்கொள்ளலாம், தயாராகி போகலாம். அப்படி சொன்னா கூட அது கூட அதான் மறைச்சு வைத்திருப்பது ஹைர் தான் இல்லையா? அப்படிதான். இப்ப டாக்டர் சொல்லிட்டாருன்னா நீங்க ஒரு 3 மாசம் தான் வாழ்வீங்கன்னா அவ்வளவுதான், அதோட அவன் முடிச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு என்ன, நீங்க இந்த ஒரு 3 மாசம் தாண்டாருன்னா அதோட முடிஞ்சிடும். அப்ப பாருங்க, அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருப்பது கூட என்னதான் மனிதனுக்கு உண்மையில் நன்மை தான். புரியுதா? சரி, அவர் ஒரு விஷயம் சொன்னார். அது போக சொல்லுங்க பாபு. இன்றைக்கு பாடத்துல அதாவது உண்மையில சதக்கா தர்மம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். ஏன்னா மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட மனிதன் அவகாசம் கேட்கிறான் தர்மம் செய்வதற்கு. என்ன எதை செய்யறதுக்கு அவகாசம் கேட்கிறான்? தர்மம் செய்வது. எனவே அது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் தர்மம் என்பது. எனவே சதக்கா தர்மம் என்பது சிறந்த தர்மம் எதுன்னு படிச்சோம். நல்ல ஆரோக்கியத்தோடு பொருளாதாரத்தில் ஆசை இருக்கும் போது தேவை இருக்கும் போது எவன் செய்கிறானோ அதுதான் சிறந்த தர்மம். எனவே தர்மம் செய்தல் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய வகுப்பில் நாங்கள் படித்த ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். ஹை, வேற சொல்லுங்க பாபா. சொல்லாதவங்க சொல்லுங்க, சொல்லப்படாத விஷயங்களை சொல்லுங்க. ஒருவருடைய எந்த அளவு ஒருவர் இந்த உலகத்தை அனுபவிக்கிறாரோ அந்த அளவு அவர் மறுமையில விசாரிக்கப்படுவது என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். அதனால எனக்கு பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை, யாரும் கலங்க வேண்டியதே கிடையாது. எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு பொருளாதாரம், யாரும் கலங்க வேண்டியதே இல்லை. அவனுக்கு மறுமையில விசாரணை என்பது குறைவு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் உலகத்தை அனுபவிக்கிறானோ அவ்வளவு செய்வாங்க கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சிறப்பானவங்கண்டா அவங்க அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுக்குறான் தானே. அவங்க அந்த சிறப்புகள் அவங்க பெற்றது எப்படித்தான் சொல்லுங்க, வாழ்ந்தாங்க. அவங்களோட வீட்டில் தொடர்ந்து 2 மாதங்கள் அடுப்பு எரியவில்லை. தண்ணீரும் பேரித்த பழம் அவங்க என்ன செய்யுது? உணவாக இருந்துச்சு. படிக்கிறோம். அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். புரியுது அவன் சொல்றது? அவங்களுக்கு அந்த சிறப்பெல்லாம் அவங்க பெற்றாங்கன்னா வெறுமனை இறை தூதர் என்பது அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு இப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. அவ்வளவு தியாகங்கள் அர்ப்பணிப்புகளோடு கூடிய வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்க சலித்த மாவால் ரொட்டி சுட்டு சொல்லுவாங்க, சாப்பிட்டது கிடையாது. புரியுது அவன் சொல்றது? மாவரியை கண்டது கிடையாதுன்றாங்க. ஆயிஷா மாவரி இருக்குது, மாவை சலிக்குமா இல்லையா, அதை கண்டது கிடையாதுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்துருக்க மாட்டான். அப்படி வாழ்ந்தான் அல்லாஹ்வுடைய தூதர். புரியுது அவன் சொல்றது? அதுதான் அவனோட வாழ்க்கை. சரி, அப்ப அது வந்து ஒரு முக்கியமாக நீங்க சொன்ன ஒரு விஷயம். சரி, அது போக வேற யார் வேற சொல்லுங்க. ஒருவர் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ
அந்த நிலையில் எழுப்பப்படுவார். அதில் முக்கியமாக நாங்கள் சொன்ன விஷயம் என்ன? சொன்ன முக்கியமான விஷயம் என்ன? எந்த நிலையில் ஒருவன் மரணிக்க விரும்புகிறானோ அந்த நிலை அவன் வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். எந்த நிலையில் ஒருவன் மரணிக்க விரும்புகிறானோ அந்த நிலை அவனது வாழ்வை அவன் செய்யணும், அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். புரியுதா? சரி, வரக்கல்லாஹ் ஃபீக். வேற சொல்லுங்க. இந்த இன்றைய வகுப்புல படிச்ச விஷயங்கள்ல இருக்கு. அதாவது குழப்பம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழப்பம்னா உலக ரீதியான குழப்பம், மார்க்க ரீதியான குழப்பம். புரியுதா? அவர் மார்க்கத்தில் சோதிக்கப்படுவார். எதில் சோதிக்கப்படுவார்? மார்க்கத்தில் சோதிக்கப்படுவார். மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய ஆபத்தான சூழல்கள், பயங்கரமான சூழல்கள் இப்படி வரும்போது ஒரு அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கலாம் என்றால், அதாவது இந்த ஃபித்னா உண்மையில் என்னை பிடிக்குமாக இருந்தால், இந்த குழப்பத்துக்குள் நான் சிக்கிக் கொள்வேன் என்றிருந்தால், அதில் நான் சிக்கி விடாமல் எனது உயிரை நீ என்ன செய்வாயாக, கைப்பற்றி விடுவாயாக என்ற விஷயத்தை, அது ஒரு விஷயம். சரி, வேற இன்னைக்கு படிச்ச விஷயம் வேற யாரும் சொல்லாதவங்க சொல்லுவாங்க, சொல்லப்படாத விஷயங்கள். அவருடைய சக்கராத்துல தான் அந்த உண்மை நிலையை அறிவார் அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த நோய் வாய்ப்படுது, அதெல்லாம் கொண்டே அந்த மாற்றத்தை. அதாவது நிறைய மெசேஜ்கள் கிடைக்குது, அப்படித்தானே? ஒருவனுக்கு மரணத்துக்கு முன்னாலே அவனுக்கு அல்லாஹ் பல முறையில் என்ன செய்யறான், அதாவது சமிஞ்சைகளை கொடுக்குறான். சமிஞ்சைகள் என்ன செய்து வருகின்றன. அதெல்லாம் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்காக வரக்கூடியவைகள் தான். அவைகள் எல்லாம் திருந்தி வாழ்வதற்கு வரக்கூடியவைகள் தான் என்ற அந்த விஷயம். சரி, வேற சொல்லப்படாத விஷயங்கள், சொல்லாதவர்கள் வேற ஏதாவது இன்றைய வகுப்புல நாங்க படித்த விஷயங்கள்ல சொல்லுங்க பாப்போம். பொருளாதாரம், அவருடைய பிள்ளைகள், இவைகள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, தூரப்படுத்தி விடக்கூடாது, பராக்காக்கி விடக்கூடாது. இவைகள் இறைவன் புறத்தில் வழங்கப்பட்ட சோதனைகள். இந்த சோதனைகள் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் அதன் மீது விருப்பத்தை போட்டிருக்கிறான், ஆசை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த விருப்பத்துக்கு மத்தியில் தான் நாம் செய்ய வேண்டியிருக்குது, அந்த மறுமைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, வேற சொல்லுவோம். சொல்லாத விஷயங்கள் இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல அந்த அந்த ஜுருத்துமோட வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொன்னோம் இல்லையா? அதனால ஒரு விஷயம் தான் அது. அதாவது கபறுகளை தரிசிக்கும் வரை என்பதுக்கு என்ன விளக்கம் சொன்னோம்? அதாவது அங்க நாங்க நிரந்தரமா நிக்க போறது கிடையாது, அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நாங்க என்ன செய்வோம், போக போகிறோம் என்ற ஒரு விளக்கம் அதுல இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாங்க படிச்சோம். அதுல வேற யாரும் சொல்லாதவங்க இன்றைக்கு பாடத்துல படிச்ச விஷயங்களை சொல்லாதவங்க, சொல்லப்படாத விஷயங்களை வேற எதுவும் இருக்குதா? வேற யாரும் சொல்றீங்களா? நீங்க சொல்லினீங்க. சொல்லாதவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது உங்களோட ஞாபகத்தில் உள்ள விஷயங்கள் ஏதாவது அது சொல்லிடும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரைகளை தரிசிப்பதை ஆரம்பத்தில் தடுத்தாங்க தானே? ஏன்னா அதுல போய் வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக. இப்ப சிலவங்க விலகாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. விளைஞ்சா மார்க்கம். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில மன்னரைகளை தரிசிக்கிறதுக்கு எதற்காக அனுமதிக்கிறது? ஒவ்வொருவரும் தனது மரணத்தை நினைவு கூறுவதற்காக என்ற அந்த விஷயம். எனவே இதெல்லாம் ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள். திருந்தி வாழ்வதற்கு மார்க்கம் ஒருவர் என்ன செய்ய, அவனது உலகம் தான் மோகமா இருக்குதுன்னா கொஞ்சம் கபறுகளுக்கு போய் கொஞ்சம் அதுக்கு முன்னால் நின்று, இவங்க எல்லாம் இதுக்கு முன்னால் நம்மோட வாழ்ந்துட்டு மரணித்தார்கள், எவ்வளவுலாம் உலகத்துல கொடி கட்டி பறந்தவங்க இப்ப கபருடைய வாழ்க்கையில, மன்னரை வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இதே போன்று நானும் நாளை இங்குதான் வாழப்போகிறேன் என்ற ஒரு சிந்தனை தனக்குள்ள ஏற்படுத்திக் கொள்வது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அந்த இடத்துல போய் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது என்ன செய்யுமா, திருந்தி வாழ்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இல்லையா, நல்ல ஒரு சந்தர்ப்பமா இல்லையா? இது மார்க்கம் சொல்லித்தருது. மார்க்கம் என்ன செய்து இதை சொல்லி தருகிறது என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஹைர், அப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். கற்ற விஷயங்கள், படித்த விஷயங்கள், அவைகளை நமது வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். அதாவது இந்த உலகத்துடைய மோகங்கள் என்பது இப்ப நாங்க வாழ்ற காலத்துல சாதாரணம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப உதாரணம் எடுத்து பாருங்களேன், ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்துல எல்லாம் குடிசைகள் தான் இருக்கின்றனடா, அங்க வாழ்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு கிராமம் இருக்கிறது,
அந்த கிராமத்தில் உள்ளதெல்லாம் குடிசைகள். அங்க வாழ்றதுல என்ன கிடையாது, எந்த ஒரு சவாலும் கிடையாது. சவால் இருக்குதாங்க. சவால் எங்க இருக்குதுண்டா, நம்மை சுத்தி வாழக்கூடிய பல வசதிகளோட வாழ்றான், பல வசதிகளோட வாழ்றான், வசதி வாய்ப்புகளோட வாழ்கிறான். அப்ப இதை பார்க்கும் போது உள்ள பிரச்சனைகள் இல்லையா, மனைவி நச்சரித்துக் கொண்டே இருப்பா, பாத்தீங்களா, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க. இப்படி இது என்ன செய்யுது, மனிதனை எதன் பால் தூண்டும் சொல்லுங்க, பொருளாதாரத்தை ஹராமாக ஈட்டுவதன் பால் தூண்டும், தவறான வழியில் பொருளாதாரத்தை ஈட்டுவதன் பால் தூண்டும். பாக்குறோமா இல்லையா? அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமா நாங்க வாழ்ற இந்த உலகம் என்ன உலகம் சொல்லுங்க, விளம்பர உலகம். எப்படி உலகம்? விளம்பர உலகம். அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளை நாம் தீர்மானிப்பதில்லை. யார் தீர்மானிப்பது? விளம்பரம் தான் தீர்மானிக்கும். அவர்கள் தான் முடிவு செய்யறாங்க நாங்க எதை பயன்படுத்த என்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்தில் தான் வாழ்றோம். சாதாரண ஒரு ஃபித்னா இல்லை, புரியுது சொல்றது. எனவே இப்படி ஒரு காலத்தில் வாழ்றோம். என்ன, ஒவ்வொன்றும் அலங்காரங்கள், இது எனக்கு இருக்க வேண்டும், இது போன்ற எனக்கு வேண்டும் என்று ஒரு சோதனையில வாழ்றோம். அப்ப இந்த மாதிரியான அறிவுரைகள் எவ்வளவு முக்கியம். இந்த அத்தியாயங்கள் நாங்கள் எவ்வளவு திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமுன். அந்த பொருள் எடுத்து நல்லா படிச்சு உள்ள எடுக்க, புரியுது அவன் சொல்றது. அந்த பொருள் நாங்கள் நல்லாக உள்வாங்க வேண்டும். அப்பதான் இந்த ஃபித்னா எந்த அளவுக்குண்டா, இப்ப நாங்க வாழ்ற சில முன்னர் உள்ள அறிஞர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அறிஞருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், அவர் தனது வீட்டுக்குள்ள ஒரு கபரே தோண்டி வச்சிருப்பார். மண்ணறைக்கு தானே கபர் அடக்குது, மண்ணறை, அதை தோண்டி வச்சிருப்பார். அவருக்கு ஏதாவது உலக மோகங்கள் வரும்போது போய் அதுல அப்படி என்ன செய்வாராம், அதாவது மரணித்தவர் போல அதுல தன்னிடமே கேள்வி கேட்பார், நீ இப்போது மரணத்துடைய வாழ்வில் இருக்கிறாய் இங்க அப்படி தன்னிடத்தை கேட்டு அப்படி என்ன செய்வாங்களாம், தங்களை திருத்தி கொண்டவன இருக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல, புரியுது சொல்றது. உலகத்துடைய ஆசைகள் என்பவைகள் மனிதன் செய்யும், இழுத்து செல்லும், இழுத்து செல்லும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற அறிவுரைகள் நமது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். குர்ஆன்ல நிறைய இதை பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த தலைப்படுத்தினா குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் பேசுறான், இதை பத்தி நிறைய சொல்கிறான். எனவே நாம் இவைகளை ஏன் படிக்கணும், நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அது நாம் இறைவனை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டோம். நிஜா சிலரை நாங்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது சிலரை அழைச்சா, இந்த மார்க்க விஷயங்களுக்கு அழைச்சா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பிஸியா இருக்கிறோம், வேலையா இருக்கிறோம். அப்ப அவங்க சொல்ற அடுத்த மெசேஜ் என்னன்னா, இந்த மார்க்க விஷயங்கள்லாம் வேலை இல்லாத கூட்டம் செய்யற மாதிரி தான் பேசுறாங்க. எப்படி அவங்க சொல்ல வராங்கன்னா, இந்த மார்க்க விஷயங்களை செய்யக்கூடியவங்க யாரு, வேலை இல்லாத ஒரு கூட்டம் செய்யற மாதிரி அவர்களுடைய பேச்சு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. படைக்கப்பட்ட நோக்கத்தை மனிதன் மறந்து வாழ்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அழிவு, எவ்வளவு பெரிய நஷ்டம். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் குர்ஆனில் இவ்வளவு அழகான அறிவுரைகளை படைத்த ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். எனவே எந்த விடயங்களை படித்தோமோ அவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு பாடம் இருக்குது, அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.